ப்ரெட் அந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீ விட்டுக்கோங்க. கீ விட்டுட்டு இந்த ப்ரெட்டை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து போட்டு டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே நான் காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி, அதுக்கப்புறம் குடமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு சிவப்பு மிளகாயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அதை வதங்கட்டேன். வதங்கினோடனே இதில் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி போட்டாச்சு, சீரகத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ண இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய காரம் நம்ம போட்டுக்கிறதுனால கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொத்தமல்லி, புதினா போட்ட சட்னி போட போகிறேன். இந்த சட்னி போட்டாச்சு. இப்போ கடைசி இந்த ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் வந்திருக்கு நம்ம பண்ண ப்ரெட் ரெசிபி. இப்போ இதில் எடுத்து போட்டாச்சு, சர்வ் பண்ணிடலாம். இது பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குது சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ப்ரெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பண்ணி பாருங்கள். பிடிச்சதும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.